இப்போ நம்ம எங்க இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம்னா சைதாப்பேட்டை கரிசனல்ல வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து ஹோல்சேல் ரேட்லயும் சில்லறை வியாபாரத்துல வந்து மொத்த கறிகள் வந்து தராங்களாம். நல்லா முழுசா வேணாலும் முழுசா எடுத்துக்கலாம். இல்ல போன்லெஸ் எடுத்தா கிலோ 500 ரூபா. கிலோ 500 ரூபா. மூளை வராது, எலும்பு வராது, வெறும் கறி மட்டும் வரும். தொட்டில எவ்வளவு ஆடு இருக்கும்? அங்க இருக்கிற பெரிய தொட்டி வந்து பெரம்பூர் தொட்டி தான். ஓகே. அதனால இருப்பாங்க ஒரு நாளைக்கு 1000 ஆடு இருக்கும். எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டனும் இருக்கும். உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்களோட வி லவ் டு ஆர் சேனல். இப்போ நம்ம எங்க இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம்னா சைதாப்பேட்டை கரிசனல்ல வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து ஹோல்சேல் ரேட்லயும் சில்லறை வியாபாரத்துல வந்து மொத்த கறிகள் வந்து தராங்களாம். அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம வீட்டு விசேஷங்களுக்கோ இல்லை ஹோட்டலுக்கோ தேவைன்னா மொத்தமா வந்து இங்கதான் வந்து கறி வாங்கிட்டு போறாங்களாம். அது மட்டும் இல்லாம ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அது நம்மளுக்கு மொத்தமா தேவைன்னா வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோல வந்து எவ்வளவு கறி ரேட்டு விற்கிறாங்க, ஸோ என்னென்ன கறியெல்லாம் விற்கிறாங்க, எவ்வளவு சேல் ஆகுது ஒரு நாளைக்கு, வந்து எவ்வளவு கிடா வந்து வெட்டுறாங்க, எவ்வளவு ஆடு வெட்டுறாங்கன்னு எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைதாப்பேட்டை கறி சந்தைக்கு எங்கேருந்து ஆடு வருதுன்னா சைதாப்பேட்டை மார்க்கெட் பக்கத்தில் ஆட்டு தொட்டின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து சுமார் 500லேருந்து 1000 ஆடு வரையும் வெட்டுறாங்க. அங்கே வெட்டி க்ளீன் பண்ணி சைதாப்பேட்டை மார்க்கெட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து விற்பனை செய்கிறாங்களாம். இந்த மார்க்கெட்டு தினமும் பரபரப்பாக இயங்குது. மக்களும் அதிகமாக வராங்க. அவங்க வீட்டுக்கு விசேஷங்களுக்கோ இல்லை ஹோட்டலுக்கோ அவங்க வீட்டுக்கு தேவையான மொத்த கறிகளும் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மார்க்கெட்டில் பாருங்கள் எவ்வளோ கறிக்கடை இருக்குன்னு. இங்கே ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் தனித்தனி கடையில் கிடைக்கும். இங்கே விற்பனை செய்கிற ஆடுகள்லாம் வெளியூர்லேருந்து கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க. ராஜஸ்தான், ஆந்திரா, அந்த மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து கொண்டு வராங்க. மார்க்கெட்டில் ஆட்டுத்தலை, குடல், ரத்தம், நுரையீரல், ஆட்டுக்கால், மூளை மட்டும் விற்கிறதுக்கு தனி கடை இருக்குது. அதே மாதிரி கோழியோட ஈரலும் கல்லீரலும் விற்கிறதுக்கும் தனி கடை இருக்குது. கறி மட்டும் விற்கிறதுக்கு தனித்தனி கடை இருக்குது. இங்கே பாருங்கள் ஆட்டுத்தலையை வந்து எப்படி உரிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊர் சைட்லலாம் ஆட்டுத்தலையை வந்து நெருப்பில் வாட்டி தான் க்ளீன் பண்ணுவாங்க. இங்கே அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆட்டுத்தலையை அப்படியே வந்து தோலோடு உரிச்சிருவாங்க. உரித்து அப்படியே க்ளீன் பண்ணி நம்மளுக்கு வந்து போன்லெஸ்ஸாகவும் கொடுப்பாங்க, அப்படியே முழு தலையாகவும் கொடுத்துருவாங்க. மூளையும் தனி ரேட்டில் விற்கிறாங்க. சரி, வாங்க ஒவ்வொரு ரேட்டு வந்து எவ்வளோன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் பேர்ண்ணா? ரமேஷ். கடை பேர்? ஆப் சுந்தர் மட்டன் பாட் சென்டர். அண்ணா, தலை ரேட் எவ்வளோண்ணா? தலை மூளை எடுத்தா 300 ரூபா. ஓகே. நுரையீரல்னா? நுரையீரல் மட்டும் எடுத்தீங்கன்னா 80 ரூபா வரும். நம்ம செட்டாக எடுத்தீங்கன்னா 500 ரூபா ஆகுது. ஓகே. குடல்னா? குடல் வந்து 250 ரூபா இருக்குது, 300 ரூபா இருக்குது. சைஸுக்கு ஏற்ற மாதிரி. சைஸுக்கு ஏற்ற மாதிரி. சோரட்டினா? சோரட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான். ஈரல்? ஈரல் 1/4 கிலோ 200 ரூபா ஆகுது. 1/4 கிலோ 200 ரூபா. கிலோ 800 ரூபா ஆகுது. ஓகேண்ணா. மூளை தனியாக கொடுப்பீங்களாண்ணா? மூளை தனியாக தான் 100 ரூபா ஆகுது. 100. இப்போ தலைக்கறினா ஃபுல்லாக தலை கொடுப்பீங்களா இல்லை? தலை முழுசா வேணாலும் முழுசா எடுத்துக்கலாம். இல்லை போன்லெஸ் எடுத்தா கிலோ 500 ரூபா. கிலோ 500 ரூபா. மூளை வராது, எலும்பு வராது, வெறும் கறி மட்டும் வரும். ஓகேண்ணா. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ தலைன்னு வெட்டுவீங்க? ஒரு நாள் 30 தலை வைப்போம். 30. ஓகே. தொட்டில எவ்வளோ ஆடு இருக்கும்? அங்கே இருக்கிற பெரிய தொட்டி வந்து பெரம்பூர் தொட்டி தான். ஓகே. அதனால இருப்பாங்க ஒரு நாளைக்கு 1000 ஆடு இருக்கும். மொத்த ஆர்டர் கேட்டால் பண்ணி தருவீங்களா? பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் ஆள் டிமாண்டாக இருக்குது. ஓகே. டெய்லி ஹோட்டல் ஆர்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஆள் இல்லை. ஸோ இப்போ மொத்த ஆர்டர் வேணும்னா எவ்வளோ நாளுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னால் பண்ணி தருவீங்க? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னால் பண்ணி தருவீங்க. எவ்வளோ தலை வேணாலும் பண்ணிடுவீங்க? பண்ணிடுறேன். அதில் எதாவது ரேட் கம்மியாகுமா? நான் மொத்த ஆர்டர் வாங்குறது மொத்தமாக போது கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். கம்மி பண்ணுங்க. ரேட் எப்படி இருக்குன்னு தெரியாது. இங்கே பாருங்கள் நுரையீரல் வந்து எப்படி தொங்க விட்டுருக்காங்கன்னு. ஸோ ஈரலோடு இருக்கும். ஸோ மண்ணீரலை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து குடல் பாருங்கள், குடல் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. ஸோ ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து குடலை வந்து வெட்டி எடை போட்டு தருவாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. ஸோ சிறு குடல், பெரிய குடல் எல்லாத்தையுமே வந்து ஒரே பையில் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் குடல் வாங்கிக்கலாம். ஸோ அதோட ரேட்டு வந்து 300 சொன்னாங்க. இங்கே பாருங்கள் ஆட்டுக்காலை வந்து வாட்டி இதை வெட்டி கொடுப்பாங்க. இங்கே ஆட்டுக்காலில் டிமாண்டே கிடைக்கும். ஸோ ஆட்டுக்கால்லாம் இங்கே வந்து அதிகமாக வாங்கிட்டு போவாங்க.
இங்கே பாருங்கள் தலையை வந்து வெட்டி போன்லெஸ்ஸாக கொடுக்குறாங்க, வெறும் கறியாக வந்து கொடுக்குறாங்க. அதோட ரேட்டு வந்து 500. மூளையை வந்து தனியாக பிரித்து வச்சுருவாங்க, அதோட ப்ரைஸ் வந்து 100. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு பார்ட்ஸ் வந்து இங்கே கிடைக்கும், மொத்தமாகவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் ரத்தம் வந்து கப்பு கப்பாக வச்சுருக்காங்க, அதோட ப்ரைஸ் வந்து 50. பாருங்கள் கோழி ஈரல், கோழி கல்லீரல் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து 1 kg வந்து 120க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. நான் ஈரல் ரேட் எவ்வளோண்ணா? தம்பி வெறும் சாப்பிட்டு ஈரல் 140, கல்லீரல் 150 ரூபா. கோழி விலை ஜாஸ்தியாக இருக்கிறதால இல்லை ஃபிக்ஸட் ரேட்டு 120 ரூபா கிலோ. ஆட்டு ரத்தம் 50 ரூபா ஒன்று. 50 ரூபா. 50 ரூபா. ஓகேண்ணா. இது கடை எப்போ வரையும் இருக்கும்? காலைல 7 to 6 மணி வரைக்கும். 6 மணி வரைக்கும் ரெகுலராக போட்டிருப்பீங்க. ரெகுலராக இருக்கும். எவ்வளோ ரத்தம் எவ்வளோ ஈரல் கேட்டாலும் கொடுக்கலாம். வாங்க அடுத்து வந்து ஆட்டுக்கறி எவ்வளோ ரேட்டில் வந்து விற்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஆடை வந்து முழுசாக உரிச்சு அப்படியே தொங்க விட்டுருக்காங்க. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? ரஹீம் பாஷா. கடை பேர் ரஹீம் மட்டன்ஸ். கறி ரேட் எவ்வளோண்ணா? 850. ஓகே, நம்மகிட்ட என்னென்ன கறினா இருக்கு? வெள்ளாடை வரும், செம்பிளி ஆடை. செம்பரி ஆடும், அது ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். ரெண்டும் ஒரே ரேட். மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ ஆடு வெட்டுவீங்க? மார்க்கெட்லன்னா ஒரு 4 ஆடு தான் வைப்பாங்க. ஆடு தொடியில நிறையா இருக்கும். எவ்வளோ? ஒரு 400 ஆடு 500 ஆடு இருக்கும் 400 500 டெய்லி. ஓகேண்ணா. இப்போ போன்லெஸ் அதே ரேட்டு தான்? இல்லை போன்லெஸ் ரேட்டு கூட ஆகும். ரேட்டு எவ்வளோண்ணா? 1100 ரூபா. 1100 ரூபா 1000 ரூபா அதுக்கு மேலே தான் வரும். ஓகேண்ணா. நம்மகிட்ட எந்த ஊர் ஆடுலாம் வச்சிருக்கீங்க? ராஜஸ்தான், ஆந்திரா, அந்த ஆடு. எந்த ஊர் ஆடு நல்லா இருக்கும்? எல்லாமே நல்லா தான் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். சாப்பிட்டா தான் எல்லாம் நல்லா தான் சார் இருக்கும். ஓகே, பிரியாணி ரஃபா இல்லாமல் இருக்கும். ஓகே, பிரியாணிக்கு எந்த ஆடு போட்டால் நல்லா இருக்கும்? செம்மறி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆடு எவ்வளோக்குள்ளே வெட்டினா கரெக்டாக இருக்கும்? 12 கிலோ. 12 கிலோக்குள்ளே வெட்டினா நீங்கள் அதுக்குள்ளே தான் இருக்கிறீங்களா? 12-13 கிலோ அவ்வளோதான். ஓகே, எனக்கு வந்து ஹோல்சேலில் மொத்த ஆர்டர் வேணும். எனக்கு வந்து மொத்த ஆர்டர் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், எனக்கு வெட்டி அவ்வளோதான். ஆடு தொட்டிலேருந்து வர வச்சு உங்களுக்கு இங்கேயே வெட்டி எடை போட்டு கொடுத்துருவோம். எடை போட்டு கொடுப்போம். அது ரேட்டும் பார்த்து போடும். ஓகேண்ணா. ஏன்னா ஹோல்சேல் எடுக்கிறதால ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி தரலாம். ஓகே, சிக்கன் ரேட் எவ்வளோண்ணா? நான் கடையில் இருக்கிறது 280, ஹோட்டலுக்கு போகிறது 260, போன்லெஸ் 350 ஹோட்டலுக்கு போடுவோம். கஸ்டமருக்கு வந்து 450 வந்து போன்லெஸ் போடுவோம். ஸ்கின் அவுட்டா? ஸ்கின் அவுட் தான் 280. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ கோழிண்ணா வெட்டுவீங்க? ஒரு நாளைக்கு 50 ரூபாய் வெட்டுவோம். 50 கோழி. ஸோ நம்மகிட்ட வேற என்னென்ன கோழினா இருக்கு? ஒன்லி பிராய்லர் தான். பிராய்லர் மட்டும்தான். சிக்கன் மட்டன் ரெண்டு. ஓகே, நாட்டுக்கோழி கேட்டால் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக கேட்டால் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். மொத்த ஆர்டரை நான் எனக்கு வேணும்னா அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? கோழி, நாட்டுக்கோழி, மட்டன் எல்லாம்? கண்டிப்பாக விற்கிறதோட 100 ரூபாய் கம்மியாக கொடுப்போம். 100 ரூபாய் கம்மியாக தருவீங்க. எவ்வளோ வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்கு சார். அப்பா காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பேர்னா? கமருதீன் சார். கடை பேர்னா? கமருதீன் சிக்கன் மட்டன் ஷாப். ஓகேண்ணா. சிக்கன் எவ்வளோண்ணா ரேட் நம்மகிட்ட? இன்னைக்கு 300 ரூபாய் சார் ரேட்டு. 300 ரூபா. ஸ்கின் அவுட்டு? வித் ஸ்கின். வித்தவுட் ஸ்கின் 320. 320. நம்மகிட்ட நாட்டுக்கோழி கிடைக்குமாண்ணா? கிடைக்கும் சார். ஒரிஜினல் இருக்கு, ஃபார்ம் இருக்கு, 2 வெரைட்டி இருக்கு. ஓகேண்ணா. கோழி வந்து எவ்வளோ கேஜிக்குள்ள கட் பண்ணால் நல்லா இருக்கும்? கோழி 2-2.25 கிலோ சைஸ் நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும். கறியாவும் இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாவும் இருக்கும். சக்கையா இருக்குன்னு ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்களா? அது அபவ் 2.5. பெரிய கோழிங்க ரெண்டாவது இந்த செஸ்ட் பீஸ்ல வெறும் போன்லெஸ்ஸா வாங்குவாங்க, அதுதான் சக்கையா இருக்கும். ஓகேண்ணா. இப்போ வந்து நீங்க சொல்றீங்க 2.5 கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இடம் நிற்கும்? 2.5 கட் பண்ணா 1.8 வரும் சார். 1.8. அது நல்லா இருக்கும் பிரியாணிக்கு, எல்லாத்துக்கும். பிரியாணிக்கு அது நல்லா இருக்கும். நல்லா. ஓவராலாக சைதாப்பேட்டை கறிச்சந்தையை வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ சைதாப்பேட்டை கறிச்சந்தையோட நிலவரம் இது தான். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம பேர் பார்க்குறீங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.